முன்னாடி ஒரு காலத்துல ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு காடு. நம்மள மாதிரினா அப்போ ஸ்கூல்லாம் கிடையாது. அந்த காலத்துல குருகுலம் தான். ஆசிரியர் வீட்டுக்கு போய் தான் மாணவர்கள்லாம் பாடம் படிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு முனிவருக்கு 10 சீடர்கள் இருந்தாங்க. அந்த குரு ஒரு நாள் மாணவர்கள் கிட்ட, குழந்தைகளே, எல்லா இடங்களிலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறைவன் வாழ்கிறான். நீங்களும் நானும் இந்த உலகில் காணப்படும் எல்லா பொருட்களிலும் ஒரே இறைவனின் பல்வேறு தோற்றங்கள் தான். இதனால் நாம் அனைவரும் அன்பு செலுத்தி வாழ வேண்டும். நீங்கள் சந்தோஷமாக வாழ விரும்பினால் எல்லா பொருட்களிலும் இறைவன் வாழ்கிறான் என்று உணர வேண்டும் அப்படின்னு அந்த முனிவர் சீடர்கள் கிட்ட சொன்னாரு. அவர்கிட்ட ஒரு மாணவன் இருந்தான். அவனுடைய பேரு கோவிந்தன். கோவிந்தனுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும். அவன் குருவோட ஒவ்வொரு சொல்லையும் வேத வாக்காக நினைப்பான். இனிமேல் மனிதர்களை மட்டுமின்றி விலங்கு, செடி, கொடி, பாறை எல்லாத்தையும் கடவுளா நினைக்கணும்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் அந்த முனிவர் குருகுலத்துக்கு தேவையான காய்கறி, பழங்கள், பூக்கள் எல்லாத்தையும் பக்கத்துக்கு இருந்த கிராமத்துக்கு போய் வாங்கி வர சொன்னாரு. சீடர்கள் எல்லாரும் அவங்க வாங்கின பொருட்களோடயே தெரு வழியா வராங்க. அப்போ திடீரென தெருமுனையில ஒரே சத்தம். கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்க. அங்க ஒரு குதிரை வேகமா ஓடி வந்துச்சு. குதிரைக்காரன் பின்னாடியே, ஓடுங்கள் ஓடுங்கள், எதிரில நிக்காதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்தான். எல்லா சீடர்களும் ஓடிட்டாங்க. கோவிந்தன் மட்டும் அப்படியே நிக்கிறான். அப்போ குதிரைக்காரனும், ஏ பையா, தள்ளி போ அப்படின்னு கோவிந்தனை பார்த்து கத்துனான். கோவிந்தனோ குதிரைக்காரன் சொல்றத கேட்கவே இல்லை. குதிரையோ கோவிந்தமல பாஞ்சிட்டு. கோவிந்தனோ தெரு ஓரத்துல போய் விழுந்துட்டான். பாவும் கோவிந்தன் இரத்த காயத்தோட விழுந்து கிடந்தான். மற்ற சீடர்கள் அவனை இரத்த காயத்தோட குரு கிட்ட தூக்கிட்டு போனாங்க. குரு கோவிந்தனோட காயத்துக்கு மருந்து போட்டாரு. 2-4 நாட்களிலே தேறினா. அவனை பார்த்து குரு கேட்டாரு, அன்று ஏன் முட்டாள் போல் நடந்து கொண்டாய்? அதற்கு கோவிந்தன், குருவே, நீங்க தானே எல்லாம் கடவுள் என்று சொன்னீங்க. அதன்படி குதிரையும் கடவுள் தானே, கடவுளிடம் ஏன் அஞ்ச வேண்டும் என்று பதில் சொன்னான். அதற்கு குரு, உன்னை போல் ஒரு வடிகட்டின முட்டாள நான் பார்த்ததே இல்லை. குதிரை கடவுள் தான், அதில் சந்தேகம் இல்லை. குதிரைக்காரனும் கடவுள் தானே. குதிரைக்காரன் என்னும் கடவுள் உன்னை விலகி போக சொன்னாருல, அந்த குதிரைக்கார கடவுளோட பேச்ச நீ ஏன் கேட்கல? இப்போது கோவிந்தனுக்கு எல்லா பொருட்களிலும் இறைவனை காணல் என்னும் தத்துவத்தின் உண்மை புரிந்துவிட்டது. குழந்தைகளே, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அரைகுறை அறிவு ஆபத்தில் முடியும்.